ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய், முந்திரி, திராட்சை எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளான கேசரி செய்ய போகிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் ஒரு 1/4 கப்பு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே இந்த ரவையை வறுக்கும் பொழுது நல்லா கேசரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இந்த ரவையை நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா ரவை வறுபட்டுருச்சு. இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னும் ஒரு கடாயில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா இது தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்த ரவையில் இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அடுத்ததான் இதில் தேவையான அளவு கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். அடுத்ததாக இது நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு ஜீனி கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு இனிப்பு சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/2 கப்பு இல்லைன்னா 1/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. இந்த ஜீனி சேர்க்கும்போது இன்னும் நல்லா இலகி வந்துடும்.
இப்போ பாருங்கள் நல்லா இப்போது கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இப்போது இதில் தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக இதில் மறுபடியும் கொஞ்சம் 1/4 கப்புக்கு குறைவாக கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாங்க. இப்போது இன்னும் கேசரி நல்லா சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா கிளறி விடலாம். கொஞ்சம் கெட்டியாகட்டும், பார்க்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.